இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எப்ப இவங்க ராமர் சொல்றாங்க இல்லையா, இந்த ராமர் கோயிலுக்கு ரத யாத்திரையை திரு எல்கே அத்வானி எப்போது துவக்கினார்? மண்டல் குழு பரிந்துரையை நான் விஸ்வநாத் பிரதாப் சிங் சொன்ன போதுதான் மண்டலா கமண்டலா என்கிற விவாதம் எழுந்ததா இல்லையா? பிஜேபி நான் சொல்றேன், உங்க பிஜேபியை சேர்ந்த அருண் ஷோரி பற்றி எரியட்டும் என்று இந்திய தலைவர் எழுதுறாரா இல்லையா? அடிப்படையிலேயே நீங்க ஒண்ணும் பட்டியல் இனத்துக்கான இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டிய மனு அவர் அரசியல் சட்டத்தினுடைய அண்ணல் அம்பேத்கரால் மேண்டேட்டரி நீங்க இல்ல அத என்கிற விவாதம் அப்போது வந்ததா இல்லையா? பல ஆயிரம் மக்கள் ஆதாரம் இருக்குங்க. அதுக்கு எதிராக தான் நீங்க மண்டல் குழு அது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நீங்க ராமர் கோயில் பிரச்சனையை கிளப்புனீங்க. இப்பவும் இடஒதுக்கீட்டு பிரச்சனை நான் கேட்கிறேன், நண்பர் சொல்லட்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக ஆதரிக்கிறதா இல்லையா? இப்ப நண்பர் லைவ்ல சொல்லட்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்புனால அதிகமான பிரிவினை தான் வருமே தவிர அது அந்த மக்களுக்கான உரிமையை பெற்று தராது சொல்றோம். ஒரே விஷயம் தமிழரசன், மண்டல் பொறுத்த வரையில மண்டல் கமிஷனை அதை வந்து உருவாக்குறதும் நாங்க தான், அதை செயல்படுத்துறதும் நாங்க தான் தவிர அதற்கு எதிராக இருந்தவர் தான் காங்கிரஸ். என்ன பண்ணாரு? யாரு? எங்க அரசாங்கங்க, எங்களுடைய ஆதரவோட நடந்த அரசாங்கம். இன்னொரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, அதுக்கும் வந்து அத்வானிஜி அவர்கள் கைது பண்ணதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. அது முடிஞ்சு பல மாதங்கள் கழிச்சு நடந்த ஒரு யாத்திரையை தடுத்ததுனால நல்லா இருக்கு. எனக்கு என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா பிரிவினை அதிகமாகும்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் கொடுத்தாரு? இடஒதுக்கீடு நிச்சயமாக தேவை. இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடும் சரி, ஓபிசி இடஒதுக்கீடும் நிச்சயம் தேவை. சமூகத்தில் அவர்கள் சம அந்தஸ்து வர வரையில அது தொடரும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு எடுக்கிறாங்க? எப்படி பிரிவினை? ஜாதிவாரி கணக்கெடுப்புனால உங்களால எடுத்து என்ன லாபம் பண்ண போறீங்க? ஏங்க அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இது என்ன ஜாதிவாதி கணக்கெடுப்பு? நாடு முழுவதும் எடுத்து உங்களுக்கு இல்லங்க, எவ்வளவு எண்ணிக்கை இருக்கிறீங்க, உங்களுக்கு பிரதிநிதித்துவம் எவ்வளவு இருக்கு, அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி காங்கிரஸுடைய மறைமுக திட்டத்தை சொல்றோம். அதிகமான குழந்தை இருக்கவங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்ல, இதுலதான் மறைமுகமா சித்தாந்தம் இருக்கு. ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இப்ப முஸ்லிம்க்கு புடிங்கி கொடுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதாங்க சொல்றோம். இது ஓபிசினுடைய இது அவர்களுக்கு இருக்கிற உரிமையை பறித்து நீங்க கொடுக்க போறீங்கன்னு சொல்றோம். அதுதான் நாங்க தடுக்க போறோம்னு சொல்றோம். குஜராத்ல யாரு கொடுத்தா? யார் கொடுத்தது? குஜராத்ல முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அதங்க தெரியும்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நான் குஜராத்ல இல்லங்க, குஜராத்ல இடஒதுக்கீடு இருக்குங்க. ஆந்திராவுல குஜராத்ல முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. பிற்படுத்தப்பட்ட பட்டியல்ல சேர்த்து முஸ்லிம்களின் ஒரு சில பிரிவினருக்கு கொடுக்கறாங்க. ஒரு சில இஸ்லாமியர்கள்ல பொருளாதாரத்துல பின்தங்கிய ஒரு சில பிரிவு தான் இருக்கே தவிர அதேதான் ஆந்திராலயும் கர்நாடகாலயும் தமிழ்நாட்டிலயும் இருக்கு. கிடையாதுன்னு சொல்றோம். நீங்க கர்நாடகாவுல ஒட்டுமொத்தத்தையும் பிசில இணைச்சிட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தில் பிசில இணைச்சிட்டீங்கன்னா அதனால பாதிக்கப்பட போறது ஓபிசி சமுதாயம். ஆகையினாலதான் பிரதமர் சொன்னாரு, என் உயிரை கொடுத்தாவது ஓபிசிக்கு இருக்கிற இடஒதுக்கீடு உரிமையை நாங்கள் பாதுகாப்போம் சொல்றோம். நீங்க நான் வந்து மோடிஜி யோகிஜி ஆட்சிக்கு முன்னாடி இருந்த ஊபி நிலவரத்தை சொன்னேன். இன்னைக்கு ஊபி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, சட்ட ஒழுங்கு வந்து சீரடைஞ்சிருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, அதை பத்தி நான் சொன்னேன். ஆகையினால ரெண்டாவது விஷயம், சகோதரர் வந்து கெஜ்ரிவால் வந்து சிறையில் இருக்கும்போது யோசனை பண்ணாருன்னு, ஒரு கெஜ்ரிவாலுடைய கட்சி அவர் என்னென்ன பண்ணாரு, அதை பத்தி அவரு சொல்லணுமா? எங்க கட்சியில இருக்காங்க, அமித்ஷா இருக்காங்க, இன்னும் நிறைய தலைவர் இருக்காங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் 20 வருஷத்துக்கு நாங்க ஆட்சியில் இருக்க போறோம். அதனால அவர் கெஜ்ரிவாலுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. திடீர்னு அவர் என்ன எதுக்குமே இல்லாம ஒரு நிர்மதாதின்னு வந்துட்ட மாதிரி ரொம்ப வந்து ஒரு அடுத்தது இவர் தான் பிரதமர், எங்க கட்சியில இருக்க அடுத்து எத்தனை பேர் பிரதமர் வர்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள் அவங்க கட்சியில ஏன் ராகுல் காந்தி அமைதியில நிக்கல, பிரியங்கா காந்தி ஏன் வாய்ப்பு கொடுக்கலன்னு கேட்கும்போது இந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே. அதுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லையா? அவங்க கட்சியில என்ன பண்றாங்க, உங்களுக்கு என்னங்க? ரேபரேலியில ஏன் அமெரிக்கால இருந்து ஓடி போய் ரேபரேல் நிக்கிறீங்கன்னு கேக்குறது ஒரு நியாயமான விஷயம் தானே. அப்ப உங்க கட்சியில அமித்ஷா பிரதமரா வந்து இன்னும் நிறைய தலைவர் இருக்காங்க. பிரதமருக்கு 29ல பிரதமரா மோடி வருவாரு, 39 பிறகு அதுக்கு பிறகு யாராவது ஒரு தலைவர் பிஜேபி வர போறாங்க. சரி, நன்றி.